ஹாய் எல்லாருக்கும். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, லைனிங் ப்ளவுஸ் தைச்சிக்கிட்டேவும் எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை சிலது சொல்லலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் இப்போ நான் வந்து வீடியோ போட்டிருக்கேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் வந்து எப்படி இருந்தேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து நல்லா தைச்சிட்ருந்தேங்க. எனக்கு மட்டுமே நான் தைச்சிட்ருந்தேன். நான் போடுற ப்ளவுஸை பார்த்துட்டு எனக்கு என்ன பண்ணாங்கன்னா, நான் எப்படி தைப்பேன்னே தெரியாது. அப்போ நான் வந்து இப்போது வந்து பவர் மிஷின் தான் வச்சுருந்தேன். எப்படி தைப்பேன் எப்படின்னே தெரியாது. என்னோடய ப்ளவுஸை பார்த்து மட்டுமே எனக்கு அமுதா அக்கான்னு ஒரு அக்கா இருக்காங்க. அந்த அக்கா வந்து, "நீ தைடா பார்த்துக்கலாம்" அப்படின்னு சொன்னாங்க. இன்னொருத்தவங்க வந்து திருப்பூரில் வந்து ஒரு போஸ்டிங்கில் இருக்காங்க. அந்த அக்கா வந்து, "என்ன ஆயிரும், ஒரு ப்ளவுஸ் தானே கெடுப்ப, தை" அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து ப்ளவுஸ் கொடுத்தாங்கங்க. இவங்க 2 பேரும் தாங்க ஃபஸ்ட்டு ப்ளவுஸ் கொடுத்தாங்க எனக்கு. அது வரைக்கும் நான் என்னோடய ப்ளவுஸ் மட்டுமே தைச்சிட்டு, என்னோடய சுடிதார் மட்டுமே தைச்சிக்கிட்டு இப்படி தான் ஓட்டிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, தைச்சிட்டு ஒரு கடை போட்டேங்க. கடை போட்டு என்ன ஆயிடுச்சுன்னா, செம்மையாக ப்ளவுஸ் வருது. ஒரு நாளைக்கு 20 ப்ளவுஸ் தைக்கணுங்க. அந்த அளவுக்கு கடை பயங்கரமாக ஓடிட்டுருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, எனக்கு ரொம்ப உடம்பு முடியாமல் போனதுனால வீட்டில் வந்து சொல்லிட்டாங்க, "இனிமேல் நீ வந்து கடை வேண்டாம், உனக்கு ரொம்ப டென்ஷன் ஆகி ரொம்ப முடியாமல் ஆகுது, வேண்டாம்" அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் எங்கள் அக்கா இவங்கெல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, கடையை எடுத்து வீட்டில் போட்டாங்க. எல்லாத்தையும் காலி பண்ணி வீட்டில் போட்டாங்க. அதனால் என்ன பண்ண முடியும், வீட்டில் வர்றதை தைச்சேங்க. அதுக்கப்புறம் பனியன் கம்பெனிக்கு மறுபடியும் போக ஆரம்பித்து என்ன பண்ணிட்டேன், ரொம்ப பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும். வீட்டு வேலை வீட்டு வேலையும் செஞ்சுக்கிட்டு, பனியன் கம்பெனிக்கும் போய் அங்கேயும் காலையில் 8:30க்கு போய் நைட்டு 8:30 வரைக்கும் வேலை செஞ்சுக்கிட்டு இப்படியே ஓட்டிட்டு என்ன பண்ணிட்டேன்னா, ப்ளவுஸை விட்டுட்டேங்க. ப்ளவுஸை விட்டவன் என்ன ஆயிடுச்சு, அப்படியே அது இடையில அப்படியே போயிடுச்சு. ப்ளவுஸை நான் கையிலேயே எடுக்கலை. பார்த்திங்கன்னா ஒரு 2 வருஷம் 3 வருஷம்லாம் நான் மிஷினை தொடவே இல்லைங்க. எனக்கு தைக்கிறதுக்கு கூட நான் மிஷினை தொடலை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, நாம் ஏன் இப்படி இருக்கோம், ப்ளவுஸ் தைக்க தெரிஞ்சு கடை போட்டு ரன் பண்ணி எல்லாம் பண்ணிகிட்டு இருந்த நம்ம இன்றைக்கி ஏன் இப்படி இருக்கோம் அப்படின்னு எனக்கு ஒரு மாதிரியாக ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, ஓகே ப்ளவுஸ் வந்து நம்ம வீட்டில் இருந்து தைக்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்தேங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, ஓகே அப்படின்னு ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். என்னோடய ப்ளவுஸு, என்னோடய சுடிதார், நான் விதவிதமாக தைச்சி போடுற சுடிதார் எல்லாமே பார்த்துட்டு, "விஜய் நல்லா தைக்கிற" அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு ப்ளவுஸ் கொடுக்க ஆரம்பித்தாங்க, சுடிதார் கொடுக்க ஆரம்பித்தாங்க. அப்படியே பார்த்திங்கன்னா அப்படியே ரன் பண்ணி கொண்டு போயிட்டுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, எனக்கு இப்போ வந்து நான் வந்து ரொம்ப பிஸின்னே சொல்லலாம். எப்படின்னு பார்த்திங்கன்னா, பனியன் கம்பெனிக்கும் வேலைக்கு போகணும், வீட்டு வேலையும் பார்த்துக்கணும், நம்ம ப்ளவுஸும் தைச்சிக்கணும், அந்த மாதிரி நான் போயிட்டுருக்கேன். ப்ளவுஸும் வந்து ஒருத்தவங்க ஒரு மாதிரி இது பண்ணுவாங்க, அதையும் சமாளித்து அதையும் நான் பண்ணிகிட்ருக்கேன். ஏன் இப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ வந்து நான் ஃபீல் பண்ணுறேன், ஏன் அந்த 2-3 வருஷம் நம்ம விட்டுட்டோம், ஏன் நம்ம அந்த அளவுக்கு நம்ம பண்ணிட்டோம், உடம்ப ஒரு காரணமாக வச்சு நம்ம இந்த மாதிரி பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறேங்க. அது மாதிரி நீங்கள் யாரும் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் இவ்வளோ தூரம் சொல்லிகிட்ருக்கேன். தொழிலை மட்டும் விடாதீங்க. நம்ம கைத்தொழில் வந்து நம்மளை வந்து எங்கேயோ கொண்டு போகும். நீங்கள் வந்து சிறப்பாக நம்ம வேலையை மட்டும் நம்ம செய்கிறோம் அப்படின்னா, நமக்கு துரோகம் பண்ணாத ஒரே ஒரு என்னன்னு பார்த்திங்கன்னா, நம்மளுடைய தொழில் மட்டும்தாங்க. நம்ம தொழில் நம்மளை என்றைக்குமே துரோகம் பண்ணாது. நம்ம வேலையை நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னா, அது நம்மளை கைவிடவே விடாது நம்ம தொழில். நான் இந்த தொழிலை மட்டும் சொல்லலை, எல்லா தொழிலையும் தான் சொல்கிறேன். ஒரு தொழிலை நேசித்து பண்ணுறோம் அப்படின்னா வேறு லெவலில் இருக்கும். அதுக்காக நான் சொல்கிறேன், நீங்கள் யாரும் இந்த மாதிரி எந்த ஒரு தப்பும் பண்ணிடாதீங்க. தைக்க தெரியுது அப்படின்னா தைரியமாக தைங்க. தைக்க தான் நமக்கும் நிறைய அனுபவங்கள் வரும். அதே மாதிரி எல்லா விஷயத்துக்கும் நம்ம வந்து ஒரு ஜென்ஸை இப்போ நம்ம வீட்டில் இருக்கிற ஆம்பளைங்கள வீட்டுக்காரங்கள பிடிச்சி கையில் காசு இல்லை, அது இல்லை, இதில்
நம்ம சம்பாதிக்கும் போது எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள். நம்ம துணியை நம்ம தைக்கும்போது நமக்கு எப்படி இருக்குது, எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. ஐயோ என் துணி யார் யார் தைச்சது, எங்கே தைச்சது அப்படின்னு கேட்கும்போது எவ்வளோ சந்தோஷம். நான் தைச்சேன் அப்படின்னு சொல்லும்போது எவ்வளோ சந்தோஷம். அதே மாதிரி 4 பேருக்கு தைச்சி கொடுத்தோம் அப்படின்னா தாங்க நம்ம டெய்லரு. நம்ம வந்து நமக்கு மட்டும் தைச்சிட்டா நம்ம டெய்லர் கிடையாது. நம்ம ப்ளவுஸை வந்து எப்படி வேணாலும் நம்ம தைச்சி போட்டுக்கலாம். ஆனால் நம்ம வந்து வெளியில் வந்து ஒரு பாடியும் ஒரு மாதிரி இருக்கும். ஒருத்தர் பார்த்திங்கன்னா இடுப்பு வந்து 28 தான் இருக்கும். ஆனால் மார்பு சுற்றளவு பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். மேலே ஷோல்ட்ரு பார்த்திங்கன்னா வேறு மாதிரி இருக்கும். நமக்கு நெக்கும் வந்து வேறு மாதிரி இருக்கும். ஒருத்தவங்க ஒரு மாதிரி இருப்பாங்க. ஒருத்தவங்களுக்கு இறங்குன தோல் இருக்கும். இறங்குன தோல் இருக்கிறவங்களுக்கு எப்படி ப்ளவுஸ் போட்டாலும் நிற்காதுங்க. அவங்களுக்கு நழுவி வந்துக்கிட்டே இருக்கும். எப்படி தான் நம்ம ப்ளவுஸ் தைச்சி கொடுத்தாலும் அவங்களுக்கெல்லாம் அந்த மாதிரி ஆளுங்களுக்கு எல்லாருக்கும் நம்ம தைச்சி கொடுக்குறோம் அப்படின்னா அப்போ தான் நம்ம ஒரு டெய்லர். அதுக்காக நான் சொல்கிறேன். அதே மாதிரி இதுவும் நான் சொல்கிறேன், யாருமே அப்படி இருக்காதீங்க. என்ன மாதிரி யாருமே இருந்துடாதீங்க. இப்போ வந்து நான் ப்ளவுஸ் தைச்சி நான் பிஸியாக போயிட்டுருக்கேன். உண்மையிலேயே நான் செம்ம பிஸியாக இருக்கிறேன். அது தூங்குறதுக்கு அந்த கொஞ்சம் நேரம் தாங்க எனக்கு தூங்குறதுக்கு ஒரு ரெஸ்ட்டே கிடைக்குது. அந்த அளவுக்கு நான் வந்து உழைச்சிக்கிட்டு இருக்கேன். இன்னும் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா உழைக்கணும் அப்படின்னு ஆசை தான் எனக்கு. நான் கற்றுக்கிட்டதை யூடியூப் மூலிமா 4 பேருக்கு சொல்லும்போது ரொம்ப சந்தோஷம் எனக்கு. நான் இப்போ தான் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கேன். இதுக்கு முன்னாடி ஆரம்பிக்கலான்னு ஆரம்பிக்க முடியல. இப்போ தான் நான் ஆரம்பிச்சிருக்கேன். சப்போர்ட் பண்ணுங்கள் எனக்கு. அதே மாதிரி லேடீஸ் வந்து எந்த விதத்துலேயுமே கைத்தொழிலை மட்டும் விடவே விடாதீங்க. விடாமல் பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிக்கிட்டோம் அப்படின்னா நம்மளை கடவுள் எங்கேயும் நம்மளை கைவிடவே மாட்டார். அதுதாங்க நம்ம தொழில். எப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த தொழில் இப்படி தான். அந்த அளவுக்கு நமக்கு சொல்லி கொடுக்கும் இந்த தொழில். தைரியமாக எடுத்து பண்ணுங்கள். புதுசாக தைக்கிறீங்க இல்லையா, தைக்கிறவங்களுக்கு நான் ஒன்று சொல்கிறேன். புதுசாக தைக்கிறவங்களுக்கு நான் சொல்கிறேன். கடை வச்சுருக்கிறவங்க அந்த மாதிரி கிடையாது, அவங்களுக்கு தெரியும். புதுசாக தைக்கிறவங்க ஆல்ட்ரேஷனுக்கு வந்து ப்ளவுஸ் கொடுப்பாங்க. நம்ம தைக்கிறோம் தெரிஞ்ச பாப்பா இது பண்ணி கொடுப்பாப்பா, அதை பண்ணி கொடுப்பாப்பா, இப்படியா இருக்குது பாப்பா, அப்படியா இருக்குது பாப்பான்னு சொல்லுவாங்க. ஆல்ட்ரேஷன் நீங்கள் தாராளமாக வாங்கலாம். வாங்கி தாராளமாக நீங்கள் ஆல்ட்ரேஷன் பண்ணி கொடுக்கலாம். பண்ணி கொடுக்கும்போது ஒரு ப்ளவுஸ்க்கும் ஒரு அனுபவம் நமக்கு கிடைக்கும். ஆல்ட்ரேஷனில் தான் அவ்வளவும் நமக்கு கிடைக்கும். அந்த மாதிரி இது பண்ணுங்கள். சூப்பராக தைச்சி பழகிக்கலாம். எல்லா மிஸ்டேக்கும் இதனால தான் இப்படி வருதா அப்படிங்கிற விஷயமும் அந்த ஆல்ட்ரேஷன் மூலிமா நமக்கு கிடைக்கும். இந்த ப்ளவுஸு என்னடா இந்த பொண்ணு இப்படி தைச்சிட்ருக்கு கலராக அப்படின்னு நினைக்காதீங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா அவங்க வந்து அளவு ப்ளவுஸ் வந்து லைனிங் ப்ளவுஸ் வந்து பத்தாமல் கொடுத்துட்டாங்க. திருப்பி கொடுக்க மனசு வரல. அதனால் எல்லாம் வேறு கலர் போட்டு தைச்சிருக்கேன். தைச்சி கொடுத்துட்டேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமுக்குனீங்க ஆள்னு போட்டிங்க ஆள்னு வர பட்டன் அமுக்குங்க. தேங்க்யூ.